நண்பர்களே, இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப் தான் இப்போ உலகத்திலேயே ஹீட் வேவ்னால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய கண்ட்ரி அப்படிங்கிற மாரி போட்டிருக்கு. யூரோப் கண்ட்ரி இல்ல, கான்டினென்ட் மொத்தமாவே இந்த ஹீட் வேவ்னால ரொம்ப அளவுல அதிகமா பாதிக்கப்படக்கூடிய கான்டினென்ட்டாவே மாறிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான். சிறந்த எக்ஸாம்பிள்னு சொல்ல முடியாது. ஒரு மோசமான ஒரு விளைவு தான் இந்த கிளைமேட் சேஞ்சோட, அந்த குளோபல் வார்மிங்கோடைய மோசமான ஒரு விளைவு தான். ஃப்ரான்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்டவங்க இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிருக்காங்க. இதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன? இது என்னென்ன ட்ரிகர் பண்ணுச்சு? இப்போ யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ், அதாவது சுவிட்சர்லாண்டெல்லாம் நம்ம எவ்வளோ பேசியிருப்போம். எல்லாருமே வந்து ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாண்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கவங்க எத்தனை பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். சுவிட்சர்லாண்ட்லாம் அவ்வளோ கூலாக இருக்கும், ஒரு நேச்சுரான ஸ்பாட்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சுவிட்சர்லாண்டுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாக நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? யூரோப் கண்ட்ரினாவே ஒரு காட்ஸ் ஓன் கண்ட்ரி, ஒரு ஹெவனு, ஒரு ட்ரீம் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து யோசிச்சு வச்சுருப்பாங்க. முக்கியமாக யூகேவாக இருக்கட்டும், அயர்லாண்டாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், போலாண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹங்கேரி, புடாபெஸ்ட்டு, சைபீரியா, அந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ். ஓகேவா? யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸுமே நம்ம ஏஷியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு ட்ரீமாக ஒரு போகக்கூடிய ஒரு டெஸ்டினேஷனாக இருக்கும். சொல்லப்போனால் ஏஷியா மட்டுமே இல்லை, அமெரிக்காவில் இருக்கவங்க, அதாவது யூஎஸ்ஏ, ஓகேவா, வேர்ல்ட்ஸில் ரொம்ப ரிச்சஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லான கண்ட்ரியான யூஎஸ்ஏவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு கூட யூரோப் தான் ஒரு டாப் டெஸ்டினேஷனாக இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிசமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குன்னா யூரோப்புக்கு தான் போவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய நேச்சுரல் ரிசோர்ஸை அந்தளவுக்கு அவங்க மேம்படுத்தி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக இந்த குளோபல் வார்மிங்கோடைய விளைவுனாலையும், இல்லை கிளைமேட் சேஞ்சஸோடைய விளைவுனாலையும் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ரான்ஸில் மட்டுமே 4000க்கும் மேற்பட்டவங்க இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால இறந்து போயிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ். ஓகேவா? செகண்ட் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸோட மக்களுடைய ஸ்டைல் ஆஃப் பில்டிங்ஸ் இருக்குல்ல, அவங்க எந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் வந்து ஒரு கான்கிரீட்டை போட்டு கட்டியிருப்போம். இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம புது புது ஸ்டைலில் வந்து பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? நிறையா பழைய பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டோம். நம்மளுக்குன்னு இருக்குது சில கோட்டைகள் இருக்கும், அதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து கான்கிரீட்டாக வந்து இப்போ இருக்க மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெவலப் ஆகி பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டைல் ஆஃப் பில்டிங்ஸை சொல்கிறேன். இந்தியாவிலேயும் வந்து மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். சில ராஜஸ்தான் சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ட் ஸ்டைலில் இருக்கும். அதே மாதிரி இப்போ யூரோப்பில் எந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் பில்டிங்ஸ் இருக்கும் தெரியுமா? அவங்களுடைய ஹவுசிங் பில்டிங்ஸே வந்து மோஸ்ட்லி பிரிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ்னால கட்டப்பட்டிருக்கும். அதோடைய சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஹீட் டோம் எஃபெக்ட்னாலேயே இங்கே அதிகமாக இறந்து போயிருக்காங்க. அது வந்து இப்போ பேசிக்காக இந்த பில்டிங் மூலமாக அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பிரிக்ஸ்னாலையும் அந்த கற்கள்னாலையும் கட்டப்பட்ட வீட்டுக்கு முக்கியமான ஒரு அம்சமே எதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மேக்ஸிமம் வின்டர் சீசன் இருக்கும். அந்த வின்டர்லேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காகவே வந்து அந்த ஸ்டோன் வீடு வந்து அவங்களுக்கு ரொம்ப காப்பாற்றும். ஓகேவா? உள்ளே வந்து ஹீட்டை வந்து கண்டாமினேட் பண்ணி வச்சுக்கும். லைக் டெம்பரேச்சர் வந்து கண்டாமினேட் பண்ணி வைக்கும்போது அவங்களுக்கு அந்த வின்டர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவே இவங்களுக்கு இப்போ பேக்லேஷ் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவ்வளோ ஹீட் ஸ்ட்ரோக் டைமில், இந்த ஹீட் வேவ் அதிகமாக இருக்கக்கூடிய டைமில் யூரோப்பில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோவேவ்க்குள்ளே ஒரு மனுஷனை பூட்டி வச்சு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குதான். அதனாலேயே கிட்டத்தட்ட 1000 பேத்துக்கு மேலே அந்த மாதிரி பில்டிங்ஸில் இருக்கனாலே இறந்து போயிடுறாங்க. தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பெல்லாம் நம்ம வெரி டெவலப்டான ஒரு நேஷன், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாத்தையும் விட யூரோப், அதாவது ஃப்ரான்ஸ் மாதிரி நேஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க வந்து அவங்களுடைய பாரம்பரியத்தை, அவங்களுடைய கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காகவே அவங்க வந்து மாடர்ன் டெக்னாலஜிஸ்க்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து நான் படித்ததுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன் என்ன தெரியுமா? யூரோப்பில், அதாவது ஃப்ரான்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில், லைக் பாரிஸ் மாதிரி ஒரு பிக்கஸ்ட் டவுனில், ஒரு சிட்டியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மாடர்ன் டெக்னாலஜிஸ்க்கு வந்து அடாப்ட் ஆக விடாமல் அவங்க வந்து கவர்மெண்ட்டோடைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதனாலேயே அவங்களுடைய ஹவுசிங்கில் இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷனிங் இருக்குல்ல,
ஏர் கண்டிஷனிங் வந்து லெஸ் தென் 10% இருந்திருக்கு. இப்போ டோட்டல் யூரோப்புடைய ஏர் கண்டிஷனிங், டோட்டல் யூரோப்லாம் நான் சொல்ல வர்றது சுவிட்சர்லாண்டு, ஜெர்மனி, போலாந்து இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸுடைய ஏர் கண்டிஷனிங் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸில் இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷனிங் பர்சன்டேஜ் மட்டுமே இப்போ 25%க்கும் கம்மியாக தான் இருக்குது. அதில் ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5லேருந்து 10%க்கும் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ரீசன் இந்த மாதிரி உயிரிழப்புக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது. பட் இதெல்லாத்தையும் தாண்டி அதிர்ச்சி தரக்கூடிய அதை பார்த்தனையுமே ஷாக் ஆகக்கூடிய அளவுக்கு சில வீடியோஸ்லாம் நம்ம இன்ஸ்டாகிராமு, யூடியூப்ஸு இந்த மாதிரி நியூஸ் ரீல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன தெரியுமா? இந்த ஹீட் வேவ் அதிகமாகும்போது டிராஃபிக் லைட் இருக்குல்ல, அவங்க வந்து டிராஃபிக் லைட்லாம் வந்து சிலது பிளாஸ்டிக்கில் வச்சுருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக்கே வந்து உருக ஆரம்பிக்குதா நண்பர்களே. அது வந்து மெல்ட் ஆகுது. யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ ஹீட் இருக்குது. மக்கள்னால வந்து அந்த வெளியில் போகவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஹீட் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக்கே வெளியே இருக்க பிளாஸ்டிக்கே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. தார் ரோட்லாம் இருக்குல்ல, அந்த தார் ரோட்லாம் வந்து மெல்ட் ஆகி ஒரு மாதிரி கொலன்னு ஆகுது. ஜெல்லி மாதிரி ஆகிட்டுருக்கு அந்த தார் ரோடே. அப்புறம் வந்து ட்ராம் சிஸ்டம்லாம் இருக்குல்ல, ட்ரெயின் மாதிரி அவங்களுக்கு ட்ரெயின் அண்ட் பஸ் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குல்ல ட்ராம், அந்த ட்ராம் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. பட் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து கிளைமேட் சேஞ்ச், இந்த குளோபல் வார்மிங்குடைய விளைவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே அலார்மிங் ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதை பற்றி உங்கள் வியூ என்ன, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.